183 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் சென்ற ஜேஜு ஏர்கோ விமானம் வியட்நாமில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிறகு ஓடுபாதையை விட்டு விலகி சென்ற சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. B737-800 விமானத்தை உள்ளடக்கிய ஜேஜு ஏர் விமானம் இன்ச்சியோன் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு புதன்கிழமை அதிகாலை மணி 12:50 அளவில் டானாங் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஓடுபாதையில் டேக்ஸிங் ஓடிக்கொண்டிருந்த போது விமானம் ஓடுபாதையின் வலதுபுறத்தில் உள்ள பாதுகாப்பு மண்டலத்தில் சிறிது நேரம் விலகி மீண்டும் ஓடும் பாதைக்கு திரும்பியது. இந்த சம்பவத்தில் விமானத்தின் தரையிறங்கும் கேர் டயர்களில் ஒன்று கிழிந்தது. அனைத்து பயணிகளும் விமானத்தில் இருந்து இறங்கிய பிறகு அந்த விமானத்தின் டயரை ஜேஜு ஏர் மாற்றியது. தென்கொரியாவில் இருந்து மாற்று விமானம் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து 14 மணி நேர தாமதத்திற்கு பிறகு புதன்கிழமை மாலை மணி 4:08க்கு டானாங்கில் இருந்து மற்றொரு விமானம் புறப்பட்டது. ஓடுபாதையில் இருந்து விமானம் விலகியதற்கான காரணத்தை தென்கொரியாவின் போக்குவரத்து அமைச்சு விசாரித்து வருகிறது.